அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நாளைய தினம் தை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி, தை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி, தை கிருத்திகை, தை பூசம், இது மூணுமே ரொம்ப சக்தி வாய்ந்ததாக, அதாவது முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு மிக மிக முக்கியமான நாட்களாக கருதப்படுது. இந்த நாளில் முருகனை நினச்சி இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். 24/1/2026 தை மாதத்தின் 10ஆம் நாள் சனிக்கிழமையில் சஷ்டி விரதம். இந்த நாளில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. 3 திதிகள் ஒன்றாக கூடி வருது. எப்போவுமே 3 திதிகள் ஒன்றாக கூடி வருவதும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது. ஏன்னா 3 திதிகளுக்குரிய சக்தியும் அந்த திதிகளுக்குரிய தெய்வங்களின் சக்தியும் அந்த நாளில் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த நாளில் நாம் தவறாமல் அந்த தெய்வங்களுக்குரிய வழிபாடுகளை செஞ்சோம் அப்படின்னா, நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு வெத்தலை எடுத்து மஞ்சளை வச்சு ஒரு ஸ்டார் வரைஞ்சிட்டு அதில் 6 மிளகுகளை நான் காட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதன் நடுவே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அது மேலே ஒரு சிறிய துண்டு சுக்கு வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வைக்கணும். அவ்வளோதான். வெத்தலை, ஸ்டார், மிளகு, 1 ரூபாய் நாணயம், சுக்கு, பச்சை கற்பூரம், 6 பொருட்கள். இது எல்லாத்தையும் வச்சு மெதுவாக மடித்து, உங்களுக்கு எந்த பக்குவத்தில் மடிக்க தெரியுதோ அதை மாதிரி மடிச்சுக்கோங்க. மெதுவாக மடித்து சிகப்பு அல்லது மஞ்சள் நூலால் கட்டி முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சுருங்க. இதை எந்த நேரத்திலலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். அதன் பின் காலை 7:30 to 8:30, அதன் பின் கௌரி நல்ல நேரமான 10:30 to 11:30, மாலை 4:30 to 5:30, அதன் பின் 5:50 இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் செஞ்சுக்கலாம். இது அப்படியே முருகன் முன்னாடி இருக்கட்டும். இதை செய்யும்போது ஓம் சரவணபவ என மந்திரத்தை சொல்லி முருகனை மனதார நினச்சி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இந்த முடிச்ச ஒரு சிறிய தட்டு வச்சு தட்டில் வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். இதை தைப்பூச திருநாளன்று அதை நீங்கள் திறந்து அதில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை எடுத்து பொருத்திடுங்க. 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து உண்டியலில் போட்டுருங்க. மற்ற பொருட்களை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த பரிகாரம் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா, நீங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு முருகனிடம் என்ன நினச்சி வேண்டுனீங்களோ அது முருகனுடைய அருளால் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்முடைய பிக்டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் பாருங்கள். அந்த சேனலுக்கு இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். முருகனருளாலும் மகாபெரிவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.